Hi all, welcome to Tutorflix. நம்ம UGTRB மேக்ஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸோட ரிலேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது வந்து நான் உங்களுக்கு பேசிக் மட்டும் அதில் போட்டிருந்தேன். அதில் ரூட்ஸில் வந்து இன்னொரு மாடலில் தான் நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. அது எப்படின்னா ரூட்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது, இல்லை ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது, ஹார்மோனிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது. அப்படி இருந்தால் எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மாடல் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அதை தனியாக போட்டுக்கலான்ட்டு தான் நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேசிக் புரியணுங்கிறதுக்காக அதோட விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குது, அதோட ரூட்ஸ் வந்துட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ரூட்ஸ் இப்போது நார்மலாக என்ன எடுப்போம், அல்ஃபா பீட்டா காமான்னு எடுப்போம் இல்லையா. இப்போ வந்துட்டு அது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருந்துச்சுன்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னா a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. இதை நீங்கள் நம்பரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ வந்து ஏ வந்துட்டு நான் 5ன்னு வச்சுக்கிறேன், பியை வந்துட்டு நான் 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 5 மைனஸ் 3 என்ன வரும், 2 வரும். ஏக்கு நான் 5 கொடுத்துருக்கேன், ஏ ப்ளஸ் டி 5 ப்ளஸ் 3 8 வரும். ஓகேவா, இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 3, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 3. அதுதானே அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு பர்டிகுலர் நம்பரால் ஆட் பண்ணி அடுத்த நம்பர் எழுதினோம்னா என்னன்னு சொல்லுவோம், அதை தான் நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாடலில் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருந்தால் அந்த ரூட்ஸோட பேசிக் ஃபார்மேட் எப்படி இருக்கும், a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி இப்படி இருக்கும். இது வந்து கியூபிக். இதே வந்து பை குவாட்ரட்டிக் ஆர் குவார்டிக், நம்ம வந்து டிகிரி 4 இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் 3 பீட்டா, இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா. சேம் தான், நமக்கு சேம் வேல்யூ தான். இப்போ இதே நான் 5 3 அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ஃபா மைனஸ் 3 பீட்டா, ஆல்ஃபாவுக்கு வந்துட்டு நான் 5 வச்சுக்கிறேன், மைனஸ் 3 இன்ட்டு பீட்டாக்கு 3 வச்சுக்கிறேன். என்ன வேல்யூ கிடைக்கும், 5 மைனஸ் 9 நமக்கு மைனஸ் 4 கிடைக்கும். அடுத்தது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபாவோட வேல்யூ 5 மைனஸ் பீட்டாவோட வேல்யூ 2. அடுத்தது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, 5 ப்ளஸ் 3 என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா, 5 ப்ளஸ் 9 நமக்கு என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 6. அதே மாதிரி இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 6. இதுக்கும் 6. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா. அடுத்தது கியூபிக் ஈக்குவேஷன் வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், அதாவது பெருக்கு தொடர் வரிசையில் இருந்துச்சுன்னா ரூட்ஸ் எப்படி எழுதணும், அதேவே தான். இங்கே வந்து நம்ம மைனஸில் எழுதியிருக்கோம், இங்கே ப்ளஸில் எழுதியிருக்கோம். இங்கே என்னென்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனில் இருக்கங்காட்டி முன்னாடி நம்பர் டிவிஷனில் வரும், அடுத்த நம்பர் மல்டிப்ளிகேஷனில் வரும். ஓகேவா. ஏ டிவைடட் பை ஆர் ஏஆர். ஓகேவா. அதே பை குவாட்ரட்டிக்கில் இருந்துச்சுன்னா ஆல்ஃபா பை பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா பை பீட்டா, ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர். ஓகேவா. இதுதான் இதோட ரூட்ஸ். நமக்கு மேக்ஸிமம் கியூபிக்கும் பை குவாட்ரட்டிக்கும் கேட்குறனால நான் உங்களுக்கு அதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன்னா என்ன அப்படின்னா, இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இருக்கு இல்லையா, இதோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு எப்பவுமே என்னவா இருக்கும்னா ஹார்மோனிக் ப்ராக்ரெஷனாக இருக்கும். அப்போ நம்ம என்ன எழுதலாம், a மைனஸ் டின்னு இருந்துச்சுன்னா 1 பை a மைனஸ் டின்னு எழுதிக்கலாம். ஏன்னு இருந்துச்சுன்னா 1 பை ஏன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட ரெசிப்ரோக்கல் தான் ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன். அப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுக்கு நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், கியூபிக்கு a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி எழுதணும், அதை 1 பைன்னு போட்டு எழுதிட்டோம். அதே மாதிரி பை குவாட்ரட்டிக் என்ன எழுதணும், ஆல்ஃபா மைனஸ் 3 பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எழுதணும் இல்லையா. இந்த நாளை 1 பை போட்டு எழுதிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ப்ராப்ளம் போகலாம். ஷோ தட் இஃப் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0 ஆர் இன் ஏபி, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா 2p கியூப் மைனஸ் 9p கியூப் ப்ளஸ் 27r ஈக்குவல் டு 0ன்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குது, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது. அப்போ நம்மளோட ரூட்ஸ் என்னென்ன, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இங்கே நீங்கள் என்ன வேணாலும் போடலாம், ஆல்ஃபா பீட்டா தான் போடணும்னு இல்லை, ஏபி போடலாம், ஏடி போடலாம், அது நம்மளோட இஷ்டம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்டுக்கு என்ன பண்ணுவோம், இது ஒன்றையும் ஆட் பண்ணுவோம்ல, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதை ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு,
டேர்ம்ஸ் ஒன்று ஆட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் பி பை ஏ வரும் இல்லையா? இங்கே மைனஸ் பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? பி இருக்குது. அப்போ மைனஸ் பி டிவைடட் பை 1 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. இந்த பக்கம் பாருங்கள், இப்போ மைனஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா கேன்சல் ஆயிரும். நமக்கு 3 ஆல்ஃபா இருக்குது. அப்போ நம்மளோட வேல்யூ என்ன? சம் ஆஃப் த ரூட்டுக்கு 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை 3. இதுதான் நம்மளோட சம் ஆஃப் த ரூட் டேக்கன் 1 அட் அ டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது நம்மளோட ஒரு ரூட் நமக்கு என்ன கிடச்சிருச்சு? ஆல்ஃபா மைனஸ் பி பை 3ன்னு கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ அந்த ரூட்டை நம்ம எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பி பை 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் பி பை 3 த ஹோல் கியூப் ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் பி பை 3 த ஹோல் ஸ்கொயர். இப்படி எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பி பை 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த பவரை கொண்டு வாங்க. மைனஸ் பி கியூப் பை 27 ப்ளஸ் p ஸ்கொயர் பை 9 மைனஸ் பி கியூப் பை 3 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது. அடுத்தது இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? எல்சிஎம் எடுத்துட்டு என்ன பண்ணணும்? இதை நம்ம ஷார்ட் பண்ணணும். இந்த எல்சிஎம் வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 0 இன்ட்டு எல்சிஎம் என்னவாக இருந்தாலும் அது நமக்கு 0 ஆகிடும். மேலே நமக்கு இங்கே மேக்ஸிமம் இங்கே பாருங்கள் 3, 9, 27. அப்போ என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் என்ன 3யோட மடங்குகள். இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். இப்போ 2, 4, 8ன்னு இருந்ததுன்னா எல்சிஎம் 8 வரும். 3, 6, 9 இருந்தால் 9 வரும். அந்த டேபிளோட மல்டிபிள்ஸாக வந்துச்சுன்னா அந்த ஹையஸ்ட் நம்பர் தான் எல்சிஎம்மாக வரும். ஓகேவா? இப்போது இங்கே 27 வரணும்னா மேலே என்ன பண்ணணும்? இங்கே ஆல்ரெடி 27 தான் இருக்குது, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. மைனஸ் பி பை 3 செகண்ட் டேர்முக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்த டேர்முக்கு இங்கே கீழே 3 இருக்குது, அப்போ மேலே 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஆர் கிட்ட ஒன்றுமே இல்லை, இப்போ 27ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? அந்த எல்சிஎம் எடுக்கிற ஸ்டெப்பை நான் எழுதலை. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ மைனஸ் பி கியூப் ப்ளஸ் 3p கியூப் ஷார்ட் பண்ணால் என்ன வரும்? 2p கியூப் வரும் நமக்கு. மைனஸ் 9p கியூப் ப்ளஸ் 27 ஆர் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் த ரூட் எடுத்துகிட்டு அதை அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. கொஸ்டினில் கொடுத்ததை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்படி கொடுத்தா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரூட் கண்டுபிடிக்கணும். சால்வ்னு சொல்லி கொடுத்துட்டு வெறும் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ரூட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருந்ததுன்னா நம்ம அஷ்யூம் பண்ணுற ரூட் எப்படி எடுப்போம்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டான்னு எடுப்போம் இல்லையா? இப்போது இதுக்கு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்கிறதுனால, ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா என்ன? பெருக்கு தொடர் வரிசை. நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எடுக்கிறோம். ஆல்ஃபா பை பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. இந்த டிவிஷனில் இருக்க பீட்டாவும் இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க பீட்டாவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? டி பை ஏ கிடைக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குது? ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு டியோட வேல்யூ என்ன? 216. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ஓகே மைனஸ் டி பை ஏ வரும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் 216 இருக்குது. அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் 216 ஆகிடும். டிவைட் பை 1. ஆல்ஃபா கியூபோட வேல்யூ என்ன? 216. இப்போ ஆல்ஃபாவை என்ன பண்ணணும்? கியூபிக் ரூட் ஆஃப் 216. ஓகேவா? அப்போது 6 இன்ட்டு 6 தானே 216 வரும். அப்போ நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 6. ஓகேவா? இந்த டாபிக் முடிச்சதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், பட் ஸ்டெப்ஸ் எல்லாம் கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போது நமக்கு ஒரு ரூட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. பேலன்ஸ் ரூட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் அதுக்காக தான் பார்த்தது. சிலபஸில் இல்லைனாலும் ஃபேக்டரைஸ் மெத்தட்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம இது ஈஸியாக போட முடியுன்றதுக்காக தான் ஃபஸ்ட் கிளாஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எழுதிக்கணும். இங்கே 1, அடுத்தது மைனஸ் 19, அடுத்தது 114, மைனஸ் 216 எழுதியாச்சு. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ரூட் என்ன? 6. இப்போ இதை வச்சு நான் சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் போடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹையர் டிகிரி போக போக சிந்தட்டிக் டிவிஷன் தான் நமக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. ஓகே, இப்போ எப்பயுமே ஃபஸ்ட்டு 0 போடுவோம். 1 + 0 1, 1 × 6 இங்கே 6 வரும். மைனஸ் 19 + 6, அப்போ மைனஸ் 13 கிடைக்குது. மைனஸ் 13 × 6 நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 78. மேலே என்ன இருக்குது? ப்ளஸ் 114. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 36 கிடைக்குது. 36 × 6 என்ன? 216. மைனஸ் 216 ப்ளஸ் 216 நமக்கு என்ன ஆயிடுது? 0 ஆகிடுது. அடுத்தது இப்போ இங்கே வந்துட்டு நம்ம இது ஈஸியாக குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக எழுதிடலாமா? கியூபிக் ஈக்குவேஷன் இருந்துச்சு,
குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக நம்ம எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் டேர்முக்கு எக்ஸ் ஸ்கொயரு, அடுத்த டேர்ம் எக்ஸு, அடுத்தது கான்ஸ்டன்ட்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 13x ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 0. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? இப்போ 36 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 9 × 4 36 வரும். இங்கே ப்ளஸ் இருக்குது, பட் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? -9 × -4. அப்போ தான் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு -13 கிடைக்கும். அப்போ x - 9 x - 4. அப்போ x ஈக்குவல் டு என்ன வரும்? 9 4 கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு என்னெல்லாம் ரூட்ஸ் கிடைச்சிருக்கு? ஃபஸ்ட்டு 6 கிடைச்சிது, அடுத்தது 9 and 4 கிடைச்சிது. இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன், 3 ரூட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹார்மோனிக் ப்ராக்ரெஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சு. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட ரெசிப்ரோக்கல் தான் ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் சொல்லிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 1/xன்னு போட்டுக்கிட்டு இதை ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஈக்குவேஷனாக நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன சொன்னோம்? ஹார்மோனிக் ப்ராக்ரெஷனுங்கிறது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட ரெசிப்ரோக்கல். அப்போ இங்கே எக்ஸ்ன்னு இருந்தால் இங்கே எப்படி இருக்கும்? 1/xன்னு இருக்கும். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் இருக்க எக்ஸுக்கெல்லாம் 1/xன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ இதை ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக நான் மாற்றிக்க போகிறேன். அப்போ 6x³ என்ன வரும்? 6 × 1/x³ நான் டேரெக்டாக 6/x³ எழுதிட்டேன். ஓகேவா? எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 1/x போட்டு நான் எழுதிட்டேன். அடுத்தது என்ன பண்ணுறோம்? இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஹையஸ்ட் டிகிரி எது? x⁻3. ஸோ x⁻3 தான் வரும். மேலே x⁻3 வரதுக்கு மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஆல்ரெடி 6x³ இருக்கிறனால 6 அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே x² இருக்குது, ஸோ மேலே ஒரு x போடணும். இங்கே x இருக்குது, ஸோ மேலே ஒரு x² போடணும். இங்கே வெறும் 1 தான் இருக்குது, ஸோ x³ போடணும். ஓகேவா? இப்போ இந்த x³ இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும்? 0 × x³ நமக்கு 0ன்னு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் ஆர்டராக எழுதிக்கிறேன். இது 6 - 11xன்னு ரிவர்ஸ் இருக்கு இல்லையா? நான் வந்துட்டு இந்த டிகிரி ஆர்டர் படி எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு, தேர்டு, செகண்ட் டிகிரி, ஃபர்ஸ்ட் டிகிரி, அந்த ஆர்டரில் எழுதிக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம ஈக்குவேஷன் கொடுக்கும்போது ஆப்ஷனில் நமக்கு நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் ஒரு மைனஸ் போட்டு இதை வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ -x³ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ் வரும். இதோட சைன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் வரும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும். ஓகேவா? சேஞ்ச் ஆகி இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னது? என்னோட அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஈக்குவேஷன். ஏன்னா கொடுத்துருக்கிற ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் ஈக்குவேஷனை நான் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஈக்குவேஷனாக மாற்றி எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன்? எக்ஸுக்கு 1/xன்னு போட்டு எழுதியிருக்கேன். அதோட ரெசிப்ரோக்கல் போட்டு எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருந்துச்சுன்னா நம்மளோட ரூட்ஸ் என்னென்ன? a - d, a + d. இப்போ இதை போட்டு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சம்மேஷன் α1, அதாவது ரூட்ஸை 1 1 நான் ஆட் பண்ண போகிறேன். 1 1 ஆட் பண்ண என்ன வரும்? a - d + a + a + d ஈக்குவல் டு -b/a வரும். இங்கே -d + d கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3a ஈக்குவல் டு -b/a வரும். 3a ஈக்குவல் டு இங்கே -bயோட வேல்யூ என்ன? கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் b வேல்யூ -6. அப்போ -bனா நான் என்ன போடணும்? +6 போடணும். a இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ 3a ஈக்குவல் டு 6னா a ஈக்குவல் டு என்ன வரும்? 2 வரும். ஓகேவா? சம்மேஷன் ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குது? 2. அடுத்தது இதை நீங்கள் α1 α2ன்னு எழுதிக்கலாம், சம்மேஷன் α βன்னு எழுதிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். அப்படி என்ன பண்ணணும்? ரூட்ஸை 2 2 எடுத்து ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு a - d × a - d × a + d, அடுத்தது a × a + d. எல்லா ரூட்ஸும் எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன வரும்? 2 2 எடுத்து என்ன பண்ணுவோம்? தேர்ட் டேர்ம் எழுதுவோம். அதாவது c/a. c/aயோட வேல்யூ என்ன? cயோட வேல்யூ 11 டிவைடட் பை aக்கு 1. சரி, இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? a × a a² - a × d ad. இப்படி இந்த ஈக்குவேஷனை இது a - d × a + d இருக்கிறனால நான் a² - d² போட்டுறேன். a × a a² + a × d ad. ஓகேவா? இப்போ -ad + ad கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு a² மொத்தம் 3a² இருக்குது. பேலன்ஸ் -d² இருக்குது. ஈக்குவல் டு நம்ம c/aயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? 11 போட்டாச்சு. ஏக்கு நம்ம ஆல்ரெடி என்னென்னு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2ன்னு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அப்போது 3 × a² பதிலாக 2² போடுறேன். போட்டால் என்ன கிடைக்குது? 12 - d² = 11 கிடைக்குது. -d² =
இங்கே இருங்க, நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே 11 இருக்குது. அப்போ 11 மைனஸ் 12 கிடைக்குது. மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு. அப்போ டி ஈக்குவல் டு என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -1. இதுதான் டியோட வேல்யூ. இப்போ நமக்கு என்னென்ன கிடச்சிருக்குது? ஏயோட வேல்யூ 2, டியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் -1. ஃபஸ்ட்டு இந்த ரூட்ஸ் நம்ம எப்படி எழுதுகிறோம்? சரி, ரூட்ஸ் என்னென்ன? a மைனஸ் டி, a ப்ளஸ் டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏக்கு வேல்யூ 2, டிக்கு வேல்யூ +1 கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு ப்ளஸ் ஆர் -1 கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ +1 கொடுத்தா என்ன வரும்? 3, 2, ஓகே 1. ஓகேவா? இங்கே 2 மைனஸ் 1, 1, ஏக்கு 2, 2 + 1ஓட வேல்யூ 3. ஓகே, 1, 2, 3 நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது ஏக்கு 2னும் டிக்கு -1 வச்சுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? a மைனஸ் டி, a ப்ளஸ் டியோட வேல்யூ இங்கே 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஈக்குவல் டு 3. இங்கே 2 ப்ளஸ் -1 என்ன கிடைக்கும்? 1. அகெயின் நமக்கு 1, 2, 3 தான் கிடைக்குது. ஓகேவா? அப்போ நம்மளோட ரூட்ஸ் என்ன? 1, 2, 3 தான் இந்த ரூட்ஸு. பட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சது எதுக்கு? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் நம்ம எழுதின ஈக்குவேஷனுக்கு 1, 2, 3ங்கிறது ரூட்ஸு. ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் தான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஹார்மோனிக் ப்ராக்ரஷன்னா என்ன? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட ரெசிப்ரோக்கல். ஸோ வந்துட்டு நான் இதோட ரெசிப்ரோக்கல் எழுதுகிறேன் நம்ம ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் கொஸ்டினுக்காக. அப்போ 1க்கு 1 தான் வரும். இங்கே 1/2, 1/3. இதுதான் நம்ம ஹார்மோனிக் ப்ராக்ரஷனோட ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, x³ - 3x² - 4x + 12 = 0 given that sum of two roots is 0. அதாவது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதோட ஒரு ரூட்டையும் இன்னொரு ரூட்டையும் ஆட் பண்ணும்போது 0 கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூட்டோட ரெசிப்ரோக்கல் தானே நமக்கு இன்னொரு ரூட்டாக இருக்கணும். இப்போ 1 இருந்துச்சு அப்படின்னா -1 ஆட் பண்ணால் தானே நமக்கு 0 கிடைக்கும். 2 இருந்துச்சுன்னா -2 ஆட் பண்ணால் தானே 0 கிடைக்கும். அப்போ சம் ஆஃப் 2 ரூட் வந்து 0னா ஒன்று ஆல்ஃபாவாக இருந்தால் இன்னொன்று என்னவாக இருக்கணும்? -ஆல்ஃபாவாக இருக்கணும். ஓகேவா? இது வந்துட்டு நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ கியூபிக் ஈக்குவேஷனுங்கிறதுனால நான் வந்துட்டு ஆல்ஃபா ஒரு ரூட்டாக எடுத்துக்கிறேன். அடுத்தது 2 ரூட்டையும் ஆட் பண்ணால் 0 கிடைக்குன்னு சொன்னதுனால இதோட நெகட்டிவை நான் இன்னொரு ரூட்டாக எடுத்துக்கிறேன், பீட்டாவை ஒரு ரூட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை வந்து ஆட் பண்ணுறோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் சம்மேஷன் ஆல்ஃபா என்ன எழுதணும்? ஆல்ஃபா ப்ளஸ் -ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a. ப்ளஸ் ஆல்ஃபா -ஆல்ஃபா கேன்சல் ஆயிடும். பீட்டா ஈக்குவல் டு -b. இங்கே என்னது? -3 இருக்குது. அப்போ +3 வரும். பீட்டாவோட வேல்யூ 3 நமக்கு கிடைச்சாச்சு. அடுத்தது சம்மேஷன் α1 α2 ரூட்ஸை 2 எடுக்கிறோம். 2 எடுத்து என்ன எழுதுவோம்? ஆல்ஃபா இன்ட்டு -ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா -ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு c/a எழுதுவோம் இல்லையா? c இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? -4 இருக்குது. இங்கே பாருங்கள் -α². ஏன்னா இங்கே +α பீட்டா -ஆல்ஃபா பீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ -α² ஈக்குவல் டு -4 கிடைக்குது. அப்போ α² ஈக்குவல் டு 4. ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வரும்? +or-2. இப்போ நம்ம கிவன் ஈக்குவேஷன் பாருங்கள், நம்ம ஆல்ஃபா ஒரு ரூட்டுனா -ஆல்ஃபா ஒரு ரூட்டுன்னு எழுதியிருக்கோம். அப்போ நமக்கு கிடைச்சது என்ன கிடச்சிருக்குது? +2 ஒரு ரூட்டுனா -2 ஒரு ரூட் கிடச்சிருக்குது. பீட்டாவோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? டிஸ்பிளே ஆகுது பார்த்துக்கோங்க. சால்வ் 2x³ - 21x² + 42x - 16 = 0. ரூட்ஸ் ஆர் இன் ஜிபி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் இருக்குது. அப்போது α/β ஆல்ஃபா பீட்டா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எனக்கு சால்வ் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? இதோட ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்.
டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அந்த ஈக்குவேஷன்ஸில் அதோட ரூட்ஸ் யூஸ் பண்ணி சம் ஃபங்க்ஷன்ஸை நம்ம மாற்றி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே நமக்கு என்ன இருந்துச்சு, ஒரு ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் ஈக்குவேஷன் இருந்தது. நம்ம எக்ஸை 1/xன்னு போட்டு என்ன எழுதணும், ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஈக்குவேஷனாக மாற்றி எழுதணும் இல்லையா. ஸோ கிவன் ஈக்குவேஷனில் சம் ஃபங்க்ஷன்ஸை மாற்றி நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் எழுதுகிறோம் இல்லையா. அந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போது இந்த ஈக்குவேஷனோட டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சது. அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை சம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இன்னொரு ஈக்குவேஷனாக மாற்றுறோம். அந்த ஃபார்மேஷனுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம் இல்லையா. இப்போ மாற்றி கிடைச்ச ஈக்குவேஷனை டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போது அது எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறதுக்கு நமக்கு ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூட்ஸ் மல்டிப்ளைட் பை எ கிவன் நம்பர். இப்போ 2x + 2ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 3x + 6ன்னு வரும் இல்லையா. இதுதான் இதோட டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் மல்டிப்ளைட் பை எ கிவன் நம்பர். அடுத்தது ரூட்ஸ் வித் சைன்ஸ் சேஞ்ச்டு. இப்போ 5x - 5x² - 4xன்னு இருக்குது. இப்போது எக்ஸுக்கு பதிலாக -x போட்டால் என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும் இல்லையா. -5x² + 4xன்னு வந்துடும் இல்லையா. இப்போ இந்த சைனை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வேறு ஈக்குவேஷன் கிடச்சிருக்குது. இது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் வித் ரூட்ஸோட சைன்ஸை சேஞ்ச் பண்ணது. நெக்ஸ்ட் ரூட்ஸ் ஆர் டிமினிஷ்ட் ஆர் இன்க்ரீஸ்ட் பை h. அதாவது ஒரு நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணியோ இல்லை டிவைட் பண்ணியோ சம்திங் அதை பண்ணும்போது டிமினிஷ் பண்ணுறதுனா குறைக்கிறது. ஓகேவா, ஹெச்ங்கிற ஒரு டேர்மை வச்சு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணணும் அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரூட்ஸ் ஆர் டிமினிஷ்ட் ஆர் இன்க்ரீஸ்டு பை ஹெச் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டைப். ஓகேவா, ஃபஸ்ட்டு மல்டிப்ளை த ரூட்ஸ் பை m. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிவன் ஈக்குவேஷனை ஒரு பர்டிகுலர் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு ரூல் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு 5x² + 3x + 2 = 0. இதை வந்து நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அதுதான் இதோட மெயின் ரூல். என்ன பண்ணணும்னா செகண்ட் டேர்ம்லேருந்து பவரை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு போகலாம். 5x² அப்படியே எழுதணும், 3 × 2 × x. ஓகேவா, ஃபஸ்ட்டுக்கு 2, அடுத்தது 3 இங்கே வந்து வெறும் 2 தான் இருக்குது. 2 × 2² = 0. புரிஞ்சுதா? செகண்ட் டேர்ம்லேருந்து தான் அந்த 2ங்கிற நம்பரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அடுத்தடுத்த டேர்முக்கு 2ஓட பவரை நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகணும். இங்கே பாருங்கள், m² m³ இப்படி போயிட்டே இருக்கும். இந்த m ஸ்டார்ட் ஆகிறது வந்து நம்ம செகண்ட் டேர்மில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு ஈக்குவேஷன் எடுத்துருக்கிறேன். இதை 2ஆல் நம்மளை வந்துட்டு 2ன்னு கொடுக்கல. Change the equation into another coefficient of whose highest term will be unity. Highest term இங்கே என்னது, x⁴ தான் highest. பட் இது வந்து யூனிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். கிவன் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். என்ன கிடச்சிருது, அது நான் ஆன்சர் வந்துட்டு 2ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். ஸோ நான் அந்த மெத்தட்லேயே சொல்லித்தரேன். நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு எழுதினாலும் கரெக்டு தான், தப்பாகாது. நீங்கள் இந்த ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் பிரச்சனை இல்லை, மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நான் எழுதுங்கிறதுக்காக அதே மாதிரி எழுதணுங்கிறது இல்லை. நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 2x⁴ - 3x³ வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டேர்முக்கு நம்ம மல்டிப்ளை பண்ண மாட்டோம். செகண்ட் டேர்முக்கு 2 போட்டிருக்கேன். தேர்ட் டேர்முக்கு என்ன போட்டிருக்கேன், 2². ஃபோர்த் டேர்முக்கு 2³. லாஸ்ட் டேர்முக்கு 2⁴. இப்படி செகண்ட் டேர்ம்லேருந்து நம்ம 2வை மல்டிப்ளை பண்ணணும். போக போக அந்த பவர் என்ன பண்ணணும், அதிகம் பண்ணிகிட்டே போகணும். போயிட்டு இந்த 2க்கெல்லாம் வந்துட்டு நான் வேல்யூஸ் போட்டேன். 2² = 4, 3 × 4 என்ன வரும், 12 வரும். அப்படி நான் வந்து கிவன் ஈக்குவேஷனை நம்ம இந்த மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். எழுதிட்டு இங்கே நான் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, டேர்ம்ஸ் வில் பி யூனிட்டின்னு கேட்டாங்க. ஹையஸ்ட் டேர்ம், ஹையஸ்ட் டேர்ம் என்ன, இங்கே 2x⁴ தானே, இதோட டிகிரி தானே அதிகம். ஸோ இதை வந்து நான் 1 ஆக்கணும்னா என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற ஈக்குவேஷனை நான் 2ஆல் டிவைட் பண்ணி இன்னொரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இதுதான் ஃபஸ்ட் மாடல். ஃபஸ்ட் மாடலோட ரூல் என்ன,
கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் செகண்ட் நம்பர்லேருந்து நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்களோ அதை மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது அடுத்தடுத்த டேர்முக்கு கொடுத்துருக்கிற நம்பருக்கு பவர் போடணும். ஃபஸ்ட்டுக்கு 2, அடுத்தது 2 ஸ்கொயர், அடுத்தது 2 க்யூப், இப்படி போட்டே போகணும். அதுதான் ஃபஸ்ட் இதோட ரூலு. நெக்ஸ்ட்டு சேஞ்சிங் த சைன் ஆஃப் த ரூட். இப்போ வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதை வந்து நெகட்டிவில் மாற்ற சொல்லிட்டாங்க. நெகட்டிவ்னா மைனஸ்க்கு ப்ளஸ் நெகட்டிவ், ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் நெகட்டிவ். ஆல்ரெடி மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெகட்டிவ்னா மைனஸ் தானே நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. ஓகேவா? கொடுத்துருக்கிற சிம்பிளுக்கு நம்ம நெகட்டிவாக எழுத போகிறோம். இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு மைனஸ் எக்ஸ் போடணும். மைனஸ் எக்ஸ் இருந்ததுன்னா நம்ம ப்ளஸ் எக்ஸ் போடணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இருக்குது. ஸோ நான் மைனஸ் எக்ஸ் க்யூப் எழுதிக்கிறேன். மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, நான் மைனஸ் எக்ஸ் எழுதிக்கிறேன். ப்ளஸ் 1 = 0. மைனஸை வந்துட்டு 3 டைம்ஸ் போட்டால் நமக்கு என்ன வரும்? அகெயின் மைனஸ் தான் வரும். எக்ஸ் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 = 0. நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது? மைனஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 = 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் நெகட்டிவாக வேணாங்கிறதுக்காக மல்டிப்ளை பை மைனஸ் கொடுத்துட்றேன். கொடுத்தா என்ன வரும்? எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 = 0. இதுதான் செகண்ட் டைப்புக்கு நமக்கு கிடச்சிருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன். கொடுத்துருக்கிற எக்ஸு ப்ளஸ்லேருந்து தான் நம்ம மைனஸ் போடணும், மைனஸ்லேருந்து தான் நம்ம ப்ளஸ் போடணும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து டிமினிஷ் ஆர் இன்க்ரீஸ். அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் நம்ம டிமினிஷ் பண்ண சொல்லியிருந்தால் குறைக்கணும், இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் மாடலில் பார்த்த மாதிரி செகண்ட் டேர்ம்லேருந்து அந்த குறிப்பிட்ட நம்பரை நம்ம 12னா இப்போ 12 ஸ்கொயர் 12 க்யூப் அப்படி போடணும். ஓகேவா? இப்போ கிவன் ஈக்குவேஷனில் இது வந்து எனக்கு ஃப்ராக்ஷனலாக இருக்குது, அது வேணான்னு நம்மளை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃப்ராக்ஷனல் கோஎஃபிஷியண்ட்டை நமக்கு ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் க்யூப் மைனஸ் 1/4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நான் வந்துட்டு இந்த 4 3 கேன்சல் பண்ணுறதுக்கு இதோட எல்சிஎம் நான் எடுத்துக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் ஈஸியாக நம்மளால் கேன்சல் பண்ணிட முடியும். ஸோ நான் வந்துட்டு எல்சிஎம் எடுக்கிறேன். 4க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? நமக்கு 12 கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இருக்கிற ஈக்குவேஷனை 12ஆல் நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கணும். செகண்ட் டேர்முக்கு 12ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். தேர்டு டேர்மை 12 ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஃபோர்த்து டேர்மை 12 க்யூபால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது அந்த ஃபஸ்ட் மாடலே தான். இப்போது எக்ஸ் க்யூப் மைனஸ் 4ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணால் 3x ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்தது 12 × 12 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? இப்போ 12 × 4 48x கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு 12 க்யூப். 12 க்யூபோட வேல்யூ 1728 = 0. இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன். இன்னொரு வகையில் நம்மளால் டிமினிஷ் பண்ண முடியும். இதை வந்து 2ஆல் டிமினிஷ் பண்ணுங்க டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ 2ஆல் ஒரு ஈக்குவேஷனை நம்மளால் டிமினிஷ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கணும்? இதுக்கு ஒரு ரூட்டாக இருக்கணும். ஓகேவா? ரூட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டிமினிஷ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஓகேவா? இது கம்பல்சரி ரூட்டாக இருக்கணுங்கிறதும் கிடையாது. இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில சம்ஸில் நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு சில ப்ராப்ளமில் x - 1 x + 1 இதால் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள் டிமினிஷ் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. அப்போ நமக்கு அது வந்து -1 ரூட்டாக இருக்கும். அந்த கான்செப்ட்டுக்காக நான் சொன்னேன். இதை அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை மறந்துடுங்க. ஓகே, 2ஆல் டிமினிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இப்போ 2 வச்சு டிமினிஷ் பண்ணிட்டு வரேன் சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் கடைசி டேர்ம் வரைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் கொடுத்து எழுதலாமா? இதுக்கு x⁴, x³ x² x இது கான்ஸ்டன்ட் டேர்ம். இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷனுக்கு என்னென்ன மாடல்ஸ் பார்த்துருக்கோம்? 3 மாடல் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ரூட்ஸ் மல்டிப்ளைட் பை கிவன் நம்பர். கொடுத்துருக்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் டேர்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் டேர்முக்கு தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் போக போக அதோட பவரை நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். 2 ஸ்கொயர் 2 க்யூப் 2⁴ அப்படி. அடுத்தது ரூட்ஸ் வித் சைன்ஸ் சேஞ்ச். மைனஸ்லேருந்து தான் நம்ம ப்ளஸில் எழுதணும், ப்ளஸ்லேருந்து தான் மைனஸில் எழுதணும் ரூட்ஸ்க்கு. ரூட்ஸ் ஆர் டிமினிஷ்ட் ஆர் இன்க்ரீஸ்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி டிவிஷன் மெத்தடில் போட்டு டிக்ரீஸும் பண்ணலாம்.
ஓகே, இதோட டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் நமக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இருக்குது. அது நம்ம அடுத்த வீடியோ தனியாக பார்க்கலாம். அது கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு, கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.